This is Revati, Mohambia College of Engineering. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அல்காரிதமோட நெக்ஸ்ட் டாபிக் பிரான்ச் அண்ட் பவுண்டோட நெக்ஸ்ட் டாபிக் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்னென்னா தெர் ஆர் n people to have n jobs are assigned to be assigned. நிறைய பீப்புள்ஸ்க்கு நிறைய ஜாப்ஸ் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம அவங்களுக்கு மினிமமாக இருக்க ஜாபை வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து அசைன் பண்ண போகிறோம். இதோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா நோ டூ செலக்டட் எலமெண்ட்ஸ் ஆர் இன் த சேம் காலம். ஓகேவா, அதாவது ரெண்டு எலமெண்ட்டை வந்து சேம் காலம்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. அதில் எது ஸ்மாலஸ்ட்டோ அதை மட்டும் தான் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். இதுவும் இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி பை த ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம். பிரான்ச் அண்ட் பவுண்டனாவே என்னது, தட் இஸ் அன் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம். எது வந்து ஆப்டிமம் சொல்யூஷனோ அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், செலக்ட் பண்ணுவோம். இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளமோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, அகெயின் we have to calculate the cost matrix. ஒவ்வொரு மேட்ரிக்ஸும் என்ன பண்ணணும், மினிமம் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, ஆர் லோயர் பவுண்ட் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறது. அந்த லோயர் பவுண்ட் தான் என்னது, இது அந்த லோயர் பவுண்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் த மோஸ்ட் ப்ராமிசிங் நோடு. ப்ராமிசிங் நோடு அப்படிங்கிறது அதுதான் வந்து உங்களோட அடுத்த கண்டினியூஷனுக்கான நோடு, மோஸ்ட் ப்ராமிசிங் நோடு. அதை வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இந்த லோயஸ்ட் பவுண்ட் வேல்யூவை அந்த ப்ராமிசிங் நோடை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அடுத்து இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கோம். இது உங்களுக்கு யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் தான். இந்த ஜாப் அலோகேஷனும் உங்களுக்கு ரிப்பீட்டட் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ். இதில் என்னன்னா உங்களுக்கு வந்து மினிமம் இங்கே நான் 4 ஜாப்ஸ் எடுத்திருக்கேன், 4 பர்சன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறைய ஜாப்ஸ் வரலாம், நிறைய பர்சன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஆனால் ப்ரொசீஜர்ஸ் வந்து இதே மெத்தட் தான். இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ரோல்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மினிமம் லோயஸ்ட் பவுண்ட் கண்டுபிடிக்கணும், காஸ்ட் மினிமம் காஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒவ்வொரு ரோல்லேருந்து மினிமம் அமௌண்ட், மினிமம் ஜாப் எதுவோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரோலில் 2, செகண்ட் ரோவில் 3, அண்ட் தேர்ட் ரோவில் 1, அண்ட் ஃபோர்த் ரோவில் 4. அப்போ நம்மளோட லோயஸ்ட் பவுண்ட் என்ன கிடச்சிருக்கு, 10. இந்த நோடை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதான் நம்மளோட ஸ்டார்டிங் லோயஸ்ட் பவுண்ட் 10. இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து நம்ம ஒவ்வொரு ஜாபையும் வந்து ஒவ்வொரு பர்சனுக்கு வந்து அசைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எந்த பர்சனுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பர்சன் ஏங்கிற பர்சனுக்கு நம்ம வந்து அதாவது 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, எந்த ஜாபை நம்ம அலோகேட் பண்ண போகிறோம் அவங்களுக்கு, ஃபஸ்ட்டு ஜாபா, செகண்ட் ஜாபா, தேர்ட் ஜாபா, ஃபோர்த் ஜாபா, அதை தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ அவருக்கு எந்த ரோலேருந்து எடுக்கணும், பர்சன் ஏக்கு இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள ஏதோ ஒரு ஜாப். ஏன்னா பர்சன் ஏ வந்து எந்த ஜாபை மட்டும் ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள ஜாபு. அப்போ பர்சன் ஏக்கு ஜாப் 1 வருதா, ஜாப் 2 வருதா, ஜாப் 3 வருதா, ஜாப் 4 வருதான்னு பார்ப்போம். இப்போ பர்சன் ஏக்கு, அப்போ பர்சன் ஏன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த காலம் வரும், இந்த காலம். இந்த காலமில் அந்த பர்சன் ஏக்குள்ள வேல்யூ 10 எடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ அகெயின் அடுத்த ஜாப் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, இங்கேருந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. அடுத்து மினிமம் எலமெண்ட்டு எந்த ரோல் இருக்கோ அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்த மினிமம் வேல்யூ 3, அடுத்த மினிமம் வேல்யூ 1, அடுத்த மினிமம் வேல்யூ 4. அதான் இங்கே போட்டிருக்கோமா. அப்போ பர்சன் ஏங்கிற பர்சனுக்கு என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து 10. அப்போ இந்த காலம்லேருந்து எந்த நோடுமே நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, டூ நாட் செலக்ட் எனி எலமெண்ட் ஃப்ரம் தீஸ் காலம். ஏன்னா அவருக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஜாப் 1லேருந்து பர்சன் ஏக்கு இதுலேருந்து ஒரு எலமெண்ட்டை எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங்கில் எது மினிமம், 3 1 மினிமம், 1 தேர்ட் ரோவில் 1, அடுத்து ஃபோர்த் ரோவில் 4. அப்போ வேல்யூ என்ன வருது, 10 3 13 14 18. அப்போ லோயஸ்ட் பவுண்டு ஏங்கிற பர்சனுக்கு நம்ம 1ங்கிற ஜாபை அசைன் பண்ணும்போது அவரோட லோயஸ்ட் பவுண்டு 18. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பர்சன் ஏக்கு செகண்ட் ஜாபை எடுக்க போகிறோம். ஓகே, அப்போ பர்சன் ஏக்கு செகண்ட் ஜாபை எடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும், 2. அப்போ என்ன எடுப்ப, 2 எடுப்பீங்க. ஏங்கிற பர்சனுக்கு நீங்கள் செகண்ட் ஜாப் எடுக்கும்போது 2 ப்ளஸ் அப்போ என்ன பண்ணணும், அடுத்த எலமெண்ட்டை நீங்கள் என்ன செலக்ட் பண்ணக்கூடாது, டூ நாட் செலக்ட் எனி நம்பர் ஃப்ரம் திஸ் காலம். ஏன்னா வந்து அவருக்கு என்ன பண்ணுறோம், ஏன்னா பர்சன் அப்படிங்கிறது இந்த ஏ பர்சனுக்குங்கிறது இந்த 2ங்கிற இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அப்போ அடுத்து என்ன பண்ணக்கூடாது, இந்த காலம்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. அப்போ 2 ரிமைனிங் உள்ளது 3 + 1 + 4 அதான் போட்டிருக்கோமாங்க. அப்போ என்ன வரும், 5 5 10. அப்போ ஏ டென்ஸ் டு 2. செகண்ட் ஜாப் எடுக்கும்போது அவரோட லோயஸ்ட் பவுண்ட் என்ன வருது, 10ன்னு சொல்லி வருது. அடுத்து என்ன பண்ணுறோம், பர்சன் ஏக்கு தேர்ட் ஜாப் எடுக்கிறோம். தேர்ட் ஜாப் எடுக்கும்போது அகெயின் அதே மாதிரி தான் என்ன எடுப்பீங்க, 7. இந்த காலம்லேருந்து அப்போ என்ன செலக்ட் பண்ணக்கூடாது, டூ நாட் செலக்ட் எனி எலமெண்ட் இன் திஸ்
ஸ்டெப். அப்போ அகைன் செகண்ட் எலமெண்ட் என்ன எடுப்பீங்க, 4 எடுப்பீங்க. தேர்ட் எலமெண்ட் தேர்ட் ரோவில் எது மினிமம் வேல்யூ இருக்குதோ ஒன்று நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த காலம்லேருந்து நம்ம எலமெண்ட் எதுவும் எடுக்கக்கூடாது. அவருக்கு தேர்ட் ஜாப் அலோகேட் பண்ணுறேன். ஏன்னா தேர்ட் ஜாபில் அவருக்கு என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒரு ஜாபை தான் நம்ம அலோகேட் பண்ணணும். ஏன்னா பர்சன் ஏங்கும் போது நமக்கு எந்த இது கன்சிடர் ஆகும், இந்த ஒரு இது மட்டும் தான் கன்சிடர் ஆகும். அப்போ இந்த ரோவில் இந்த காலமில் நம்ம மினிமம் எலமெண்ட் எடுத்துட்டோம், செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி உள்ள எலமெண்ட்டை அவருக்கு என்ன பண்ண முடியாது, அசைன் பண்ண முடியாது. மீதி உள்ள 3மே யாருக்குள்ளது, அடுத்த பர்சனுக்கு உள்ளதாக இருக்கும். ஓகேவா? அப்போ அடுத்து என்ன கிடைங்க, 7 செலக்ட் பண்ணிங்க, 4 செலக்ட் பண்ணிங்க. அடுத்து என்ன செலக்ட், 1 செலக்ட் பண்ண முடியாது. அப்போ 5 செலக்ட் பண்ணுவீங்க. அடுத்து அகெயின் என்ன செலக்ட் பண்ணுவீங்க, 4 செலக்ட் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ வருது, 11, 11 + 5 19, 19 + 4 11, 11 + 5 16, 16 + 4 20. அப்போ இந்த லோயஸ்ட் பவுண்ட் அவருக்கு தேர்ட் ஜாப் எடுக்கும்போது உங்களுக்கு 20 கிடைக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜாப் எடுக்கும்போது 18 கிடைக்குது, செகண்ட் ஜாப் எடுக்கும்போது 10 கிடைக்குது, தேர்ட் ஜாப் எடுக்கும்போது 20 கிடைக்குது. அடுத்து எந்த ஜாப் எடுக்கிறோம், ஃபோர்த்து ஜாப். அப்போ ஃபோர்த்து எல்பி ஃபோர்த் எடுக்கும்போது என்ன எடுப்போம், இதானா? அப்போ 8 மட்டும் இங்கேருந்து செலக்ட் பண்ணுவோம். ரிமைனிங் என்ன பண்ணக்கூடாது, இந்த காலம்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன செலக்ட் பண்ணுவோம், 3 செலக்ட் பண்ணுவோம். அடுத்து 1 செலக்ட் பண்ணுவோம். அடுத்து 6 செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதை செலக்ட் போது உங்களுக்கு என்ன வரும், 8 + 3 + 1 + 4. அப்போ என்ன வரும், 8 3 11 12 16 கிடைக்குது. ஓகேவா? இப்போ நீங்களே பாருங்கள், ஏக்கு ஃபஸ்ட்டு ஜாப் அசைன் பண்ணால் 18 கிடைக்குது, செகண்ட் ஜாப் அசைன் பண்ணால் அவளோட எல்பி எவ்வளோ கிடைக்குது, 10 கிடைக்குது, தேர்ட் ஜாப் அசைன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 20 கிடைக்குது, ஃபோர்த்து ஜாப் அசைன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 18 கிடைக்குது, 16 கிடைக்குது. அப்போ நம்ம இவருக்கு என்ன பண்ணுவோம், செலக்ட் மினிமம் ஜாப், எந்த ரோவை நம்ம எந்த எலமெண்ட்டை ஜாபை செலக்ட் பண்ணால் அவரோட லோயஸ்ட்டு காஸ்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு நம்ம இப்போ எந்த ஜாப் அசைன் பண்ணுறோம், செகண்ட் ஜாபை அசைன் பண்ணுறோம். அப்போ இதான் உங்களோட ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போ இதான் நீங்கள் போட்டது. ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், ஸ்டார்ட்டு எல்பி வந்து என்னது, லோயஸ்ட் பவுண்டு ஃபஸ்ட்டு 10 கண்டுபிடிச்சிங்க. அடுத்து ஏக்கு 1ன்னு ஜாப் அசைன் பண்ணால் அவரோட லோயஸ்ட் பவுண்ட் 18 வருது. அடுத்து ஏக்கு 2ன்னு அசைன் பண்ணிங்கன்னா அவரோட லோயஸ்ட் பவுண்ட் 10ன்னு வருது. ஏக்கு 3 ஜாப் அசைன் பண்ணிங்கன்னா 20 வருது. ஏக்கு 4 ஜாப் அசைன் பண்ணிங்கன்னா 18 வருது. அப்போ அவருக்கு எந்த ஜாப் தான் நம்ம அசைன் பண்ணுறோம், ஏக்கு வந்து 2ங்கிற ஜாபை அசைன் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போ அடுத்து நம்ம இப்போ யாருக்கு கண்டுபிடிக்கணும், பர்சன் பிக்கு ஜாப் கண்டுபிடிக்கணும், ஜாப். அப்போ பிக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பிக்கு 1ங்கிற ஜாப் அசைன் பண்ணலாம், 3ங்கிற ஜாப் அசைன் பண்ணலாம், இல்லாட்டி 4ங்கிற ஜாபை அசைன் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க பாருங்கள், இந்த மீதி எல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிறோம், கில் ஸ்டேட் ஆயிரும். அப்போ ஏக்கு என்ன பண்ணுறோம், 2ங்கிற ஸ்டேஜை ஜாபை அசைன் பண்ணிட்டோம். அப்போ அடுத்து என்ன அசைன் பண்ணலாம், பிக்கு 1 அசைன் பண்ணலாம், இல்லை பிக்கு 3 அசைன் பண்ணலாம், அல்லது பிக்கு 4 அசைன் பண்ணலாம். அப்போ இனிஷியலாக இது எல்லாத்துக்குமே லோயஸ்ட் பவுண்டு என்னவாயிரும், பி இனிஷியலாக 2ங்கிறது 1ங்கிற ஜாபுக்கு நமக்கு பர்சன் ஏக்கு அசைன் ஆயிடுச்சு. அப்போ எல்லாத்துக்குமே என்னவாயிரும், ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு என்னென்னு வந்துடும், 2ன்னு அசைன் ஆயிடுச்சு. அதை நீங்கள் இனிமேல் எதுக்குமே எடுக்க முடியாது. எல்லாத்துலேயும் அதான் போட்டிருக்கோமா, 2ன்னு. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும், பிக்கு 1 ஃபஸ்ட்டு இதை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதாவது ஜாப் 2 வந்து யாருக்கு அசைன் ஆயிடுச்சு, ஏக்கு, பர்சன் ஏக்கு ஜாப் 2ல். அப்போ இந்த காலமில் நீ என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் எந்த வேல்யூமே வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. அப்போ பிக்கு பர்சனுக்கு இதுதான் பி பர்சன். பி பர்சனுக்கு என்ன பண்ணலாம், 2 + 6 எடுத்துக்கலாம் நம்ம இந்த இதில். அடுத்து அப்போ என்ன பண்ணக்கூடாது, 1 2வும் இதில் 2 எடுத்தாச்சு, இதில் 6 எடுத்தாச்சு. அப்போ மீதி உள்ள எலமெண்ட் எதுலேருந்து எடுக்கக்கூடாது, இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட்லேருந்து நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ அடுத்து என்ன எடுத்துக்கலாம், 3 வந்து என்ன எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம். நமக்கு இந்த காலம் பர்சன் பிக்கு நமக்கு என்ன பண்ணிட்டோம், 6 நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அப்போ இந்த பர்சன் பிக்கு வேறு எந்த மினிமமே நம்ம என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அப்போ நம்ம அடுத்து என்ன எடுத்துக்குவோம், 1 எடுத்துக்குவோம். இந்த 3 எடுக்காமல் அடுத்து 1 எடுத்துக்குவோம், அடுத்து 4 எடுத்துக்குவோம். அதான் இங்கே பண்ணியிருக்கோமா, 2 + 6 + 1 + 4 13 எடுத்துருக்கோம். அடுத்து பிக்கு இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது, தேர்ட் ஜாப் எடுக்க பாசிபிலிட்டி இருக்குது. நமக்கு எப்போ இனிஷியலாக என்ன சொல்லிடுவோம், எல்லாத்துக்குமே ஏங்கிற செகண்ட் ஜாப் அசைன் ஆயிடுச்சு. அப்போ 2ங்கிறது நமக்கு இருந்துடும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ நம்ம 2 ஏங்கிறது செகண்டு, 2ங்கிறதையும் எடுத்தாச்சு, 3ங்கிறதையும் எடுத்தாச்சு. ஓகேவா? ஏக்கு 2ங்கிறதையும் எடுத்தாச்சு, 3ங்கிறதையும் நம்ம வந்து எடுத்தாச்சு. அதான் இங்கே பண்ணியிருக்கோமா, 2 + 3 எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணக்கூடாது, மீதி உள்ள எலமெண்ட்டை, ஏன்னா 2 வந்து 3 செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஏன்னா ஏ வந்து 2, பி வந்து 3, ஏக்கு 2 எடுத்துட்டோம், பிக்கு 3 எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் வேல்யூஸ் இந்த 2 காலம்லேருந்து எடுக்கக்கூடாது. அப்போ என்ன எடுப்போம், 5 எடுப்போம், 5 எடுப்போம்,
அப்போ 4 எடுப்போம். 2 + 3 + 5 + 4 எடுத்திருக்கோம். அப்போ என்ன வருது நமக்கு 14 வருது. ஓகேவா, இதான் நம்மளோட இது கரெக்ஷன். அடுத்து என்ன எடுக்கிறோம், ஏக்கு வந்து 2 எடுத்தாச்சு. 2 எடுக்கும்போது 1 எடுத்தாச்சு, 3 எடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 4. அப்போ எந்த காலம் ரெண்டையும் எடுத்துக்குவீங்க நீங்கள், A2ஐயும் B4ஐயும் எடுத்துக்குவீங்க. அப்போ A2 எடுக்கும்போது என்ன வருது, நம்ம ஆல்ரெடி 2 எடுத்தாச்சு. அடுத்து 4ங்கும் போது அங்கே இதில் என்ன எடுப்போம் 7 எடுப்போம். அப்போ இந்த 2 7 தவிர இந்த 2 காலம்லேருந்து வேறு எந்த எலமெண்ட்டையும் நீ எடுக்க முடியாது. ஏன்னா இது ரெண்டும் என்னவாயிருச்சு அசைன் ஆகிடுச்சு. அப்போ என்ன எடுப்பீங்க, அடுத்து 1 எடுப்பீங்க, அடுத்து இங்கே 7 எடுப்பீங்க. அப்போ இதோட டோட்டல் லோயர் பவுண்ட் என்ன வருது 17 வருது. இங்கே பாருங்கள், பிக்கு ஃபஸ்ட்டு ஜாப் எடுக்கும்போது 13 லோயர் காஸ்ட் வருது, பிக்கு தேர்ட் ஜாப் எடுக்கும்போது 14 வருது, பிக்கு ஃபோர்த்து ஜாப் எடுக்கும்போது என்ன வருது 17 வருது. அப்போ நீங்கள் பிக்கு இப்போ இதில் எந்த ஜாபை நம்ம அசைன் பண்ணலாம், B = 1ங்கிற ஜாபை அசைன் பண்ணலாம். ஏன்னா இதான் வந்து நம்மளோட என்ன வேல்யூவாக இருக்குது, மினிமம் வேல்யூவாக இருக்குது. அதான் இங்கே அசைன் பண்ணியிருக்கோமா. இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணது இப்போ ஏக்கு எந்த ஜாப் அசைன் ஆயிடுச்சு 2ங்கிற ஜாபு அசைன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பிங்கிறதுக்கு என்ன ஜாப் அசைன் ஆயிரும் 1ங்கிற ஜாபு அசைன் ஆயிடுச்சு. அதான் சொல்லியிருக்கோம் A = 2, B = 1. மீதி எல்லாமே என்னது நாட் ஃபீஸபிள். ஏன்னா ஏக்கு 1 எடுத்தாலும் ஹையர் ஆகுது, 3 எடுத்தாலும் ஹையர் ஆகுது, 4 எடுத்தாலும் அதிகமாகுது. அதே மாதிரி பிக்கு 3 எடுத்தால் ஹையர் ஆகுது, 4 எடுத்தால் ஹையர் ஆகுது. அப்போ பி எடுத்தாச்சு. அடுத்து நீங்கள் எந்த ஜாப் கண்டுபிடிக்கணும், சி எடுக்கணும். அப்போ சிக்கு ஆட்டோமேட்டிக்காக பாசிபிள் என்ன இருக்குது 1ஐ 2ஐ நீங்கள் இனிமேல் எடுக்க முடியாது. ஏன்னா 1ங்கிற ஜாபு பிக்கு அசைன் ஆயிடுச்சு, 2ங்கிற ஜாபு ஏக்கு அசைன் ஆயிடுச்சு. அப்போ என்ன தான் எடுக்கலாம் 3 or 4 எடுக்கலாம். அப்போ ஓகேவா. அப்போ சிக்கு 3ன்னு எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் ஏக்கு 2ங்கிற, அதாவது ஏக்கு என்னவாயிடுச்சு செகண்ட் ஜாப் அசைன் ஆயிடுச்சு ஏக்கு, அதை எடுக்க முடியாது 2. அடுத்து பிக்கு எந்த ஜாப் அசைன் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஜாப் அசைன் ஆயிடுச்சு, அதையும் எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் எந்த ஜாப் தான் எடுக்கலாம், சிலேருந்து இந்த 2 ஜாபை இனிமேல் எடுக்க முடியாது. அப்போ எந்த ஜாப் எடுக்கலாம் 1 எடுக்கலாம் சிக்கு, அடுத்து 4 எடுக்கலாம். அதான் இங்கே எடுத்திருக்கோமா 1 + 4 எடுத்திருக்கோம். ஓகேவா. ஏன்னா C → 3 இந்த காலம், இந்த காலம்லேருந்து இந்த 1 தவிர வேறு எந்த எலமெண்ட்டுமே இனிமேல் எடுக்க முடியாது. அப்போ என்ன வருது உங்களுக்கு 2 + 6 8, 8 + 4 12, 13 கிடைக்குது. அப்போ சிக்கு நீங்கள் 3ங்கிற ஜாப் அசைன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது 13ங்கிறது கிடைக்குது. அடுத்து என்ன பண்ணுறோம் சிக்கு 4ங்கிற ஜாபை அசைன் பண்ணுறோம். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏக்கு வந்து எந்த ஜாபு செகண்ட் ஜாபு, பிக்கு வந்து எந்த ஜாபு ஃபஸ்ட் ஜாபு, அண்டு சிக்கு இன்னும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலை, எதுன்னு டிசைன் பண்ணலை. அப்போ ஆனால் என்ன எடுக்க முடியாது, இது எடுக்க முடியாது. ஏன்னா C → 3, 2ஐயும் 3ஐயும் இங்கே யூஸ் பண்ணிக்குவோம். அப்போ எதை எடுக்கணும் 4th. இந்த 4th ஏன்னா C → 4 எடுத்திருக்கோம். அப்போ 4th ஜாபில் தேர்ட் ரோவில் இந்த வேல்யூ எடுக்க முடியாது, இந்த வேல்யூ ஏன்னா 2 அசைன் ஆயிடுச்சு, 1 அசைன் ஆயிடுச்சு, இந்த 1 இங்கே எடுத்துட்டோம். அப்போ எதை தான் எடுக்கலாம் நீங்கள் 8 எடுக்கலாம். ப்ளஸ் C → 4, 4th ரோவில் ஏன்னா இந்த காலம் நீ எடுக்க முடியாது, ஏன்னா 4 வந்து ஆல்ரெடி எடுத்தாச்சுங்க. அப்போ இது எடுக்க முடியாது. அப்போ ரிமைனிங் உள்ளதில் எது எடுக்கலாம், இதுவும் எடுக்க முடியாது, இதுவும் எடுக்க முடியாது. அப்போ எது மட்டும்தான் எடுக்கலாம், இந்த ஒரு வேல்யூ மட்டும் தான் எடுக்கலாம். அப்போ என்ன வரும் 10 வரும். ஓகே, அப்போ என்ன வரும் 26 வரும். அப்போ C → 4 அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது 26 கிடைக்குது. இப்போ உங்களுக்கு இதில் எது ஃபீஸபிள் அப்படின்னா C → தேர்ட் ஜாப் எடுக்கும்போது சியோட லோயஸ்ட் காஸ்ட் என்ன கிடைக்குது 13 கிடைக்குது. C = 4 எடுக்கும்போது உங்களோட லோயஸ்ட் காஸ்ட் வந்து 26 கிடைக்குது. அப்போ எது ஃபீஸபிள் இப்போ C → 3. அப்போ சிக்கு தேர்ட் ஜாப் எடுக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏக்கு செகண்ட் ஜாப், பிக்கு ஃபஸ்ட்டு ஜாப், சிக்கு தேர்ட் ஜாப். அப்போ ரிமைனிங் என்ன ஜாப் இருக்குது டிக்கு வந்து 4th ஜாப். இப்போ நமக்கு 4 கொடுத்துருக்கனால எடுத்திருக்கோம். இதே 5 கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, அடுத்து என்ன ஃபார்மேட் பண்ணணும், டிக்கு வந்து 4 or 5 பாசிபிள். அப்போ 4 வச்சு லோயஸ்ட் காஸ்ட் கண்டுபிடிக்கணும், 5 வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி கண்டினியூ பண்ணிக்க வேண்டாம். இப்போ ஏக்கு செகண்ட் ஜாப் அப்படிங்கும்போது ஏக்கு வேல்யூக்கு என்ன அசைன் ஆகும் 2ங்கிற ஜாப் அசைன் ஆகும். செகண்ட் ஜாப் வந்து என்னது 2. பிக்கு வந்து எந்த ஜாப் சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஜாப். அப்போ ஃபஸ்ட்டு ஜாப்புங்கும்போது எந்த வேல்யூ அசைன் ஆகும் 6ங்கிற ஜாப்பு அசைன் ஆகும். சிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம் தேர்ட் ஜாப். அப்போ தேர்டுங்கும் போது நமக்கு என்னவா இருக்குது தேர்ட் ரோவில் சி, இது வந்து பி, இது வந்து சி. அப்போ தேர்ட் ஜாப் என்ன வரும் 1ங்கிறது உங்களுக்கு அசைன் ஆகும். அடுத்து டிக்கு வந்து என்ன சொன்னோம் 4th ஜாப், 4ங்கிற ஜாப். நீங்கள் இனிஷியலாக சொல்லிடலாம் 2 3 1 4ன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்களா ஏன்னா வந்து என்னவா இருக்காது ஜாப் அசைன் ஆகிறது அதோட லோயஸ்ட் வேல்யூ வச்சு தான் சொல்ல முடியும். அப்போ ஏக்கு செகண்ட் ஜாப்புங்கும் போது நம்பர் 2 அந்த ஜாப் அசைன் ஆகிருக்கு. பிக்கு ஃபஸ்ட்டு ஜாப், அப்போ ஃபஸ்ட்டு ஜாப் அசைன் ஆகிருக்கு. சிக்கு தேர்ட் ஜாப்,
டிக்கு 4 இதுலேருந்து என்ன தெரியுது, சேம் ரோ சேம் காலம்லேருந்து எந்த வேல்யூமே வரல. இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பர்சனுக்கு என்னவாயிருக்கு, இண்டிவிஜுவல் ஜாப் வந்து அசைன் ஆயிருக்கு. இதில் இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைவ் நோடு அண்டு பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரான்ச் அண்டு பவுண்டு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, இது ஒரு 2 மார்க்ஸில் கூட கேட்பாங்க, இல்லை ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் சொல்லி அதில் இதை எழுத சொல்லுவாங்க. என்னென்னா லைவ் நோடு அப்படிங்கிறது என்னென்னா உங்களோட இதுதான் வந்து உங்களோட என்னது ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீ அப்படிங்கிறது என்னது, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் ஆர் த ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ். ஈச் பிரான்ச்சை தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம இந்த சொல்யூஷனோட பிரான்ச் அண்ட் பவுண்டுன்னு சொல்கிறோம். இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ராமிசிங் நோடு அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். அந்த ப்ராமிசிங் நோடு அப்படிங்கிறது என்னென்னா உன்னோட ஃபர்தர் எக்ஸ்பேன்ஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ராமிசிங் நோடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அதை தான் இந்த இடத்துல லைவ் நோடுன்னு சொல்கிறோம். இதில் நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபர்தர் எக்ஸ்பான்ஷன் நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு. அப்போ உங்களுக்கு எங்கே ஆகுது, உங்களோட லைவ் நோடு இங்கேருந்து தான் உங்களுக்கு என்னவாகுது, ஸ்டார்ட் ஆகுது. இதான் லைவ் நோடுன்னு சொல்கிறது. இந்த ஃபஸ்ட்டு இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம், லைவ் நோடு. இதில் இண்டிவிஜுவல் நோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏங்கிற நோடை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லைவ் நோடுன்னு சொல்கிறோம். ஏன்னா அடுத்து நமக்கு பிரான்ச் வந்து ஃபர்தராக இதுவாகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு லோயஸ்ட் பவுண்ட் கண்டுபிடிச்சி அதில் எது மினிமமோ அதுலேருந்து தான் நமக்கு என்னவா இருக்குது, லைவ் நோடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து என்ன பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரான்ச் அண்ட் பவுண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இதே தான். இந்த லைவ் நோடு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ இந்த பிரான்ச்சை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரான்ச் நோடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, the promising node is expanded to further in the state space tree that is known as best first branch and bound. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடிக்கடி உங்களுக்கு ரிப்பீட்டட் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு கான்செப்டை புரிஞ்சுக்க வேண்டியதான். ஒரு நோடு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு லோயஸ்ட் பவுண்டு, அதாவது ஒரு பர்சனுக்கு லோயஸ்ட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறதா, அதை வச்சு நம்ம போட வேண்டியதான். ஓகே, சேம் ரோவில் சேம் காலமில் நமக்கு அசைன் ஆகக்கூடாது. நீங்கள் ஆன்சரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபைனலாக நீங்கள் சொல்லலாம் மினிமம் ஜாப் இங்கே இருக்கணும். ஏன்னா மினிமம் ஜாப் என்னவா இருக்கும், ஏன்னா அதை விட மினிமம் ஜாபு இருக்குது. அப்போ நம்மளோட கான்செப்ட் என்னது, மினிமம் ஜாபை ஈச் பர்சனுக்கு நம்ம அசைன் பண்ண வேண்டியதா. ஏன்னா எந்த இதுலேயும் நம்ம மினிமம் ஜாபை விட்டுறக்கூடாது. அப்போ இதுதான் வந்து நம்மளோட மினிமம் ஜாப். இதில் 3 இருக்கனால அதனால தான் நமக்கு அசைன் ஆகலை. அதனால தான் அந்த ப்ராப்ளம் வரை சொல்யூஷன் போடுறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடிக்கடி இந்த சம்மை ட்ரை பண்ணி பாருங்கள். போட தான் எல்லா சம்மும் வரும். தேங்க்யூ.